எப்படியாவது அந்த சிட்டிய சந்திச்சு இந்த ஃபோன் பத்தின விஷயத்த வந்து அவன் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவன வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ரோஹிணி நினைக்கிறாங்க. அதனால சிட்டிய சந்திச்சு ரோஹிணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த முத்துக்கு இந்த ஃபோன் விஷயம் எல்லாமே தெரிஞ்சுச்சு. என் ஃப்ரெண்டு வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சுட்டான். அடுத்து என்ன கண்டுபிடிச்சுட்டு, அடுத்து உன்ன கண்டுபிடிக்கிறது அவனுக்கு சுலபமான விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த ஃபோன்ல இருந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்லாம் அவனுக்கு தெரியுது. அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு வேற அவன் கண்டுபிடிச்சுட்டான். எப்படியாவது வந்து உன் மூலமா தான் வந்து அது ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வரும். அதனால உன்ன கூட விசாரிக்க வருவான். நீ மறந்தும் அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது. என்ன பத்தி எதையும் நீ வந்து போட்டு குடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கிட்ட ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சரிங்க மேடம். உங்கள பத்தி நான் எதுவும் சொல்லுவேனா என்ன? உங்கள பத்தி வாய கூட திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா முத்து அங்க வர்றாங்க. வந்துட்டு வந்து பார்த்தா ரோகிணி வந்து சித்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு பார்லர் அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுச்சுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துச்சு. இப்ப வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பார்லர் அம்மா தான் உன்கிட்ட அந்த ஃபோன குடுத்து வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருக்க நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து முத்து வந்து சித்தியோட சட்டைய பிடிச்சு அர அரன்னு அரையுறாங்க. இத கேட்டு ரோஹிணி வந்து இன்னும் பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரோஹிணி வந்துட்டு எனக்கும் அந்த ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எந்த ஃபோன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாது. என் ஃபோனும் உனக்கு தெரியாது. அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. உடனேவும் நான் வந்து இவன்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். அத வச்சு தான் நான் பேச வந்திருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல என் ஃபோன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ வந்து என் ஃபோன்ல உள்ள வீடியோவ வந்து எடுத்து இவனுக்கு குடுத்துருக்க. இவன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கு தான். ஐயோ! இந்த நேரத்துல சிட்டியும் அந்த ஃபோன் வந்து எனக்கு வந்து நான் உன்கிட்ட இருந்து தான் எடுத்தேன். யாரும் வந்து எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல முத்து, ஆ நல்லா சப்போர்ட் பண்றடா. அதான் பணம் எங்கேருந்தோ வருதுன்னு நெனைக்கிறேன் உனக்கு. இந்த பார்லர் அம்மா உனக்கு வந்து ஏதோ பணம் குடுத்து இது பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மறுபடியும் சிட்டியும் 2 அர அரையறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அடுத்த வாரம் எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நெனைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.